ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் கணபதி டிவி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே 2020 ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி துவங்கி 9ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார நட்சத்திர பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வாரம் எப்படி துவங்குகிறது என்று கேட்டீர்களானால், துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திலே இந்த வாரம் துவங்குகிறது. மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்திலே இந்த வாரம் நிறைவடைகிறது. அதாவது சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் துவங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இந்த வாரம் பயணம் செய்கிறார். இந்த வாரத்துடைய கிரக சூழ்நிலைகளை பார்த்தால், ரிஷப ராசியிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் இணைந்திருக்கிறார்கள். இதிலே சுக்கிர பகவான் 4ஆம் தேதி வக்கரமடைந்து ரிஷபராசிக்கு ஆட்சி நிலையிலே வருகிறார். அதை மனசுல வச்சுக்கலாம். சுக்கிர பகவான் வக்கர நிலை பெறக்கூடிய விஷயம் தான் இந்த வாரத்தில் முக்கியமான விஷயம். துலாம் ராசியிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசியிலே ஞான காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மகர ராசியிலே குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் வக்கர நிலையிலே அமர்ந்திருக்கிறார்கள். கும்பராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இவ்வாறாக இந்த வாரத்துடைய கிரக நிலைகள் அமைகின்றன. இதை அடியொற்றி 27 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நன்மைகள் இந்த வாரம் நிகழப் போகிறது, உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தட்ப வெப்பங்கள் என்ன என்று நாம் பார்க்கலாமா? அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்க வீட்டில இந்த வெள்ளை குதிரை படத்தை ஒட்டி வைக்கிறோம். அது 7 குதிரைகள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வெள்ளை குதிரையாக இருந்தாலும் சரி, முன்னங்கால்கள் இரண்டையும் குதிரை தூக்கி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய படம் கிடைக்கும். அந்த படத்தை உங்க வீட்டு வரவேற்புகளுக்கு வைக்கலாம். சில பேர் வீட்டுல கிளாஸ்ல பெயிண்டிங்கே பண்ணி வைக்கிறீங்க. அப்படி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் அப்படி செய்வார்கள். ஆனால் அந்த வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த வேகம், வெற்றியின் வேகம் அதிகமாக இருக்கும். ஒரு பார் போற்றக்கூடிய வாழ்க்கை வேண்டுமானால் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தினந்தோறும் விநாயக பெருமானை வழிபட. உங்கள் நட்சத்திர நாதனுக்கு 7ஆம் இடத்து அதிபதி இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நீங்கள் வியாபாரியாக இருக்கலாம், ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம், வேறு துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பொதுமக்கள் தொடர்புடைய எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கை கொள்பவர்களாக இருந்தாலும் அந்த விஷயத்திலே மிகச்சிறந்த வெற்றிகளை இந்த வாரம் பெறப்போகிறீர்கள். அப்ப இந்த உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது பகவான் இருக்கிறாரே, இந்த கேது பகவான் உள்மனதிலே சில போராட்டங்களை தருவார். ஏனென்றால் இனம் புரியாத பயம், உள்மனதை ஆட்டக்கூடிய பயம், எல்லாவற்றிற்கும் அவர் காரணகர்த்தாவாக இருக்கிறார். ஆகவே இந்த கேது பகவானுடைய அமைப்பு அப்படி இருப்பதனால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் சில விஷயங்களில் மனதில் பயம் இருக்கக்கூடும். ஆனால் அதையும் தாண்டிய வெற்றி உங்கள் வாழ்க்கையிலே உண்டு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல நல்ல தகவல்கள் இந்த வாரம் வரும். வீட்டில் இருந்தால் ஆன்லைன்ல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். சுக்கிர பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்திலேயே வந்து அமர்கிறார். வக்கர நிலையிலே பெறுகிறார். ஆகவே பெண்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வேலை கிடைக்கக்கூடிய இடங்களிலே உங்கள் சுற்றுப்புற விஷயங்களில் மிகுந்த கவனம் உங்களுக்கு தேவை. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய கேதுவுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான், இப்ப எங்க கேது இருக்கிறாரோ தனுசு ராசியில் இருக்க, அதுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இப்பொழுது லாபத்திலே அமர்ந்து வாரம் துவங்குகிறது. ஆகவே ஒரு ப்ரமோஷன், மற்ற விஷயங்களை சில தடைகள் இருக்கலாம். ஆனால் அதையும் மீறிக்கொண்டு வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய காலகட்டம். பெண்கள் தங்கள் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டிய வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறது. அந்நியர்களை அதிகம் நம்ப வேண்டாம்.
ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பெரிய நாட்டம் இப்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் கொள்ளக்கூடாது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் சிகப்பு வண்ணம். பரணி நட்சத்திர அன்பர்களே, இந்த பரணி நட்சத்திரம் இந்த வாரம் தன்னுடைய செயல்பாடுகளிலே மிகுந்த கவனம் எடுத்துக்கணும். காரணம், நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருக்கார். நாளைய தினம் இந்த சுக்கிர பகவான், அதாவது 4ஆம் தேதி, ஜூன் மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு வக்கர நிலைக்கு வருகிறார். இப்பொழுது மனதிலே சில இனம் புரியாத குழப்பங்கள், சில தடுமாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக பெண்கள் தங்கள் வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுப்பதிலே சில குழப்பங்கள் இருக்கும். சில கயவர்களை, நம்பக்கூடாதவர்களை நம்பி மோசம் போகக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்திலே பரணி நட்சத்திர பெண்களுக்கு உண்டு. எச்சரிக்கை தேவை. இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கை துணையை மிகுந்த கவனமாக இப்பொழுது தேர்ந்தெடுங்கள். அந்நியர்களிடம் உங்கள் வாழ்க்கை ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதே நேரத்திலே பெண் தொழில் முனைவோர்களுக்கு தொழிலிலே போட்டிகள் இருக்கலாம், அழகாக சமாளிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க, இல்லைன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றவங்க சில தடைகள் இருக்கும், வேலையில பிரச்சனைகள் இருக்கும். கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றவங்களுக்கும் சில வேலை இழப்புகள் காட்டக்கூடிய வாரமாக இது இருக்கிறது. ஆகவே அப்படி இருக்கக்கூடியவர்கள் பிரத்யங்கராவை வழிபடணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்ணிக்கணும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இது முக்கியம். வியாபாரத்திலே மிதமான லாபம் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையிலே மனைவியின் உடல் நலத்தில் அக்கறை கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியிலே ஒரு சிறந்த முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் இருந்து விலகும். நல்லனதெல்லாம் நடக்கும். நல்ல வாரமாக இது அமைய திருவக்கரை வக்கரகாளியை நீங்கள் வழிபட வேண்டும். பரணி நட்சத்திர அன்பர்கள் திருவக்கரை வக்கரகாளியை வழிபடணும். வீட்டிலேயே விளக்கேற்றி அவனை மனசால நினைச்சு வழிபடலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் வெள்ளை. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்திலே புதன் பகவானுடைய அனுக்கிரகம் சிறப்பாக இருப்பதனாலே கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். உயர் அதிகாரிகளாக கார்ப்பரேட் செக்டாரில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல் வரும் வாரமாக இது இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவிலே விட்டுக் கொடுத்துதான் செல்ல வேண்டிய வாரம். அதை போல தொற்று நோய்கள் விஷயத்திலே நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இப்பொழுது இருந்து கொள்ள வேண்டும். உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கணும். ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அரசு விதிமுறை விதித்திருக்கிறதோ அதை கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் கடைபிடியுங்கள். அது உங்களுக்கு நல்லது. அதை போல இப்பொழுது இந்த சனி பகவானுடைய அமைப்பு சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மெடிக்கல் அட்வைஸ் அதுல தேவைப்படலாம். அதே மாதிரி இந்த வாரத்துல பொருளாதார ரீதியாக உயர்வான செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பல பிரச்சனைகள் இப்பொழுது நிவர்த்தியாகும். பெண்களுக்கு உங்கள் செயல்பாடுகளால் ஏற்பட்ட சில சிக்கல்கள் இந்த வாரம் நிவர்த்தியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் பவள வண்ணம். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு பிரச்சனைகள் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நிவர்த்தியாகி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பணியாற்றக்கூடிய இடங்களிலே சிலரோடு பகைமை உணர்வு ஏற்படும். நீங்களே ஒரு நிர்வாகியாக இருக்கிறீங்கன்னா உங்க கீழே பணியாற்றக்கூடியவர்களோடு சில பகைமை உணர்வுகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சில நாட்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் சில கோபங்கள் வெளிப்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் விட்டுக் கொடுத்து பொறுமையாக செல்ல வேண்டிய காலம். மனைவியை மனதால நேசிப்பீங்க, ஆனா மனைவியோட சில கருத்து மாறுபாடுகள் வந்துகிட்டு இருக்கும். நல்லதான மனதால நேசிக்கிறோம், ஆனாலும் கருத்து மாறுபாடு வருதே, சண்டை வருகிறதே என்ற ஒரு வேதனை இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தனப்புழக்கம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி ஏற்படும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வெற்றியடையும். நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் மஞ்சள் வண்ணம். மிருகசீரிட நட்சத்திரம் அன்பர்களே, இந்த வாரத்துல உங்களை எரிச்சல் மூட்டுவதாகவே சிலருடைய செயல்பாடுகள் இருக்கணும். அது அலுவலகமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உங்களை எரிச்சல் மூட்டுவதாக சிலருடைய செயல்பாடுகள் இருக்கும். நீங்கள் பொறுமையாக தான் நடந்து கொள்ளணும்.
இப்ப சில பேர் கேட்கறாங்க, என்ன சார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னா எவ்வளவு சார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு. இந்த ஜோதிடத்திலே நாங்கள் வழிமுறையை சொல்லுகிறோம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா தாங்க இந்த வாரம் ஓடும், இல்லைன்னா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுகிறோம். அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பு. இல்லை நாங்க சண்டைதாக போட போறோம் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவதற்காக நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதாகவே அடுத்தவருடைய செயல்பாடுகள் இந்த வாரம் அமைகின்றன. இளைஞர்களுக்கு தங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். இந்த கலைஞர்கள் தங்களுடைய கலைகளை வெளிப்படுத்துவதற்குரிய தருணங்கள் இப்பொழுது மெல்ல கடிந்து வரும். வேலை வாய்ப்பிலே இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். சிலருக்கு தொடை இடுக்குகள், மர்ம உறுப்புகளிலே பிரச்சனைகள் வரும். ஆண்கள் பிராஸ்டேட் கிளான்ஸ் ப்ராப்ளம் இப்ப சிலருக்கு இருக்கும். உடல்நலத்தை பார்த்துக்கணும். பிறருக்கு நீங்கள் தொந்தரவு தராத வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதும் இந்த வாரம் மிக அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துடைய பெரியவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தருவார்கள். உங்கள் அன்பு குழந்தைகள் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்குரிய வழிமுறைகளை இப்பொழுது நீங்கள் அமைத்துக் கொடுப்பீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் ஊதா. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இப்பொழுது நட்சத்திரநாதன் ராகு பகவான் மிதுன வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். ராகு பகவானுடைய நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் இப்பொழுது நிறைய சோதனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சிவபெருமான் வழிபாடு என்பது இந்த வாரம் மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். அலுவலகத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி. இப்போ உங்களுடைய செயல்பாடுகளுக்கு சில விமர்சனங்கள் எழும். அலுவலகத்திலேயோ வேலையை செய்யறீங்கன்னா சில விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்கள் வந்தால் அதை காதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி நீங்க எனக்கு எதிராக கருத்து சொல்லலாம் அப்படின்னு யாரையும் சண்டையிட வேண்டாம். உங்களிடம் பணியாற்றக்கூடிய வேலைக்காரர்கள் விஷயத்திலே மென்மையான போக்கை நிர்வாகிகள் கடைபிடிக்கணும். நான் சொல்வது முதலாளிகள் எல்லாம் உங்களிடம் பணியாற்றக்கூடிய வேலைக்காரர்கள் விஷயத்திலே கடுமையை காட்ட வேண்டாம். அப்படி கடுமையை காட்டுவதனால் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரலாம். கடுமையை காட்ட வேண்டாம். கணவன் மனைவி உறவிலே உங்களுடைய புரிந்து கொள்ளாத தன்மையினால் சில சிக்கல்கள் வரலாம். மனைவி வழியில சிக்கல் வராது. நீங்கள் அவரை புரிந்து கொள்வதில்லை, சில சிக்கல்கள் இருக்கலாம். எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கழுத்து பகுதியில் சிலருக்கு இப்ப சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வேலையிலே சிலருக்கு தடைகள் உண்டு. அப்படி தடைகள் இருக்கக்கூடியவர்கள் சுயஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நிறைய செலவுகள் உள்ள வாரமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு. ஜூன் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் வரப்போகிறது. அது வந்த பிறகு இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்திலே பல்வேறு சோதனைகள் காத்திருக்கின்றன. அரசியல் களம், பொருளாதார களம் எல்லாவற்றிலுமே பல சோதனைகள் காத்து கிடக்கின்றன. ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது என்று சொல்கிறேன். அதே போல இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சில மாறுபட்ட கருத்துக்களை சொல்வார்கள். அந்த கருத்துக்களில் நீங்கள் அவர்களுக்கு மாற்று கருத்து சொல்வதாக இருந்தால் கூட மென்மையாக முறையில் சொல்லுங்கள். சிலருக்கு புதையல் போல் திடீர் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துக்கு இப்பொழுது நீங்க மிதுனராசியா இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலும் இந்த குரு பகவான் இப்பொழுது வக்கரிச்சிருக்க. அதை மனசுல வச்சுக்கணும். ஏதோ இடம் புரியாத ஒரு குழப்பம் மனசுல இருந்துகிட்டு இருக்கும். அதுலயும் மிதுனராசியில பிறந்து அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது வெளியே சொல்ல முடியாத சில சோகங்கள் இருக்கும். பொருளாதார தடைகள், வேலை இழப்பு தடைகள் இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா ராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்ல 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 புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்லது. மனைவியுடைய உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். சில கருத்து மாறுபாடுகளும் இந்த வாரம் வரலாம். ஆனால் அதை நீங்கள் அழகாக சமாளிப்பீர்கள். அந்த வகையில் இந்த வாரம் நல்ல வாரம். கலைஞர்களுக்கு முன்னேற்றமான செய்திகள் சேரும். இளம் பெண்கள் தங்கள் பாதுகாப்பிலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். பூசம் நட்சத்திர அன்பர்களே, பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு
மிக முன்னேற்றமான வாரமாக இந்த வாரத்தை கருதலாம். பொதுவாகவே பூசம் நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம். நம்முடைய பூர்வ புண்ணிய சாபங்கள் இருந்தாலும், முன்னோர்கள்ட்ட சாபங்கள் இருந்தாலும், பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் இருந்தாலும் கூட மருத்துவம் பார்ப்பதிலும் பரிகாரம் செய்து கொள்வதிலும் பூச நட்சத்திரத்துல தான் நாங்க செய்ய சொல்லுவோம். பரம்பரையா வருதுங்க எங்களுக்கு இந்த வியாதினா அதுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு கூட பூச நட்சத்திரம் நல்லது, பரிகாரம் செய்வதற்கு அந்த நட்சத்திரம் நல்லது. ஆக பூச நட்சத்திரத்திலே பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நல்ல தனப்புழக்கம் இருக்கு. சிலருக்கு எதிர்பாராத வழியிலே சொத்து சேர்க்கை உண்டாகும். கால்களில் சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். ஆகவே வண்டி ஓட்டும் போதும் அந்த இடங்கள்லையும் கவனமா இருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டு பாத்ரூம்ல கவனமா நடங்க. பெண்களால் சில ஆதாயங்கள் ஏற்படும். அலுவலக உயரதிகாரிகள் முன்னின்று உதவக்கூடிய நல்லதொரு வாரம். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் சமரசம் காண்பீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் நீல வண்ணம். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, ஆயில்ய நட்சத்திரத்திற்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம். முதன் பகவான் இப்பொழுது ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் தோணும். இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப இறங்குவீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப இறங்குவீங்க. நீங்க இறங்குவீங்கன்னு தான் நான் சொல்றேன், தவிர இறங்குங்கன்னு நான் சொல்லல. ஏன்னா இந்த வருடத்துடைய ராசி பலன்களை சொல்கிற போதே நான் சொன்னேன் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமாக இருக்கணும் என்று முன்னாலேயே சொல்லியிருக்கிறேன். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்ப ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மேல நிறைய ஆர்வம் பெருகும். அதே போல சிலருக்கு போதைப் பொருள் மீதான நாட்டம் கூடும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். போதைப் பொருளால சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். உடல்ல நீர் சக்தி இப்ப கொஞ்சம் குறைவாக இருக்கும். நிறைய தண்ணீர் அருந்தரும். நீங்க நீர் சக்தி குறைவாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரம் செய்யக்கூடிய சிந்தனை தோன்றும். பெண்களுக்கு ஒற்றை தலைவலி ஏற்பட்டு நிவர்த்தியாகும். கர்ப்பப்பை கோளாறினால் இந்த பிரச்சனை வருகிறது. இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆனந்தம் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மகம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரம் ஒரு வெற்றிகரமான வாரம். உங்க வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் கடந்த காலத்தில் சந்திச்சவங்களுக்கு இப்ப மெல்ல மெல்ல நல்ல மாறுதல் ஏற்படும். பார்த்துட்டு இருக்கிற வேலை, நான் ஒரு அரசு வேலை பார்க்கிறேன், எனக்கு அந்த வேலை போய்விடுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சில அன்பர்கள் கவலையில் இருப்பீங்க. உங்க பிரச்சனைகள் இப்போ தீரும். உங்கள் குடும்பத்திலே குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் இப்பொழுது மெல்ல மனம் திருந்துவார்கள். தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திருந்துவார்கள். அலுவலக உயர் அதிகாரிகள் இப்பொழுது பகைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க ஒரு கம்பெனி நிர்வாகியாக இருந்தால், ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸா இருந்தீங்கன்னா கூட, உங்களுடைய கம்பெனி முதலாளி இப்பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் சில குற்றம் குறைகளை கண்டுபிடிப்பார். உங்களுடைய நம்பிக்கையானவர்களுக்கு கூட இப்பொழுது சில சோதனைகள் வரலாம். இதற்கெல்லாம் உங்க சுயஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7, வண்ணம் கிரே வண்ணம். பூரம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்துல நல்ல தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கூடி வரும். பூர நட்சத்திர அன்பர்களுக்கு திருமணம் தடைப்பட்டிருக்கும். இப்போ அதெல்லாம் நிவர்த்தியாகும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களிலே சில பழுதுகள் ஏற்படும். அதை நிவர்த்தி பண்ணி பயன்படுத்தும். பெண்களுக்கு கல்வியில நல்ல உயர்வு ஏற்படும். அலுவலகத்தில் ப்ரமோஷன் குறித்த செய்திகள் வரும். அயல்நாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் கட்டாய காத்திருப்பு விஷயத்தில் உட்காந்து வச்சிருப்பாங்க, பெஞ்சில் உட்காந்து வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கு. அயல்நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனச்சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்க நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, ஒரு வெற்றிகரமான வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் கருதலாம். சூரிய பகவான் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலையும் கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியத்திலும் இருக்கார். ரொம்ப யோகமான காலகட்டம். வேலை இழப்பு வந்துருமோன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப அதில் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி கிடைக்கும்.
அயல் நாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்திய திருநாடு திரும்புவதற்கு இப்பொழுது வாய்ப்புகள் கூடி வரும். நீண்ட நாளாக பிரிந்த கணவன் மனைவியை சேரக்கூடிய காலகட்டம் இது. பிள்ளைகள் வளர்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9. வண்ணம் ரோஜா வண்ணம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, அஸ்தம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பதனால நல்ல தன வருமானத்தை கொடுப்பார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் வெற்றி பெறும். கல்வி நிலை நன்றாக உயரும். தாயாருடைய உடல் நலத்திலே சில கவலைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். புதுசா வீடு கட்டணும் சிலருக்கு ஆர்வம் பெருகும். தந்தையுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாரம். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2. வண்ணம் பழுப்பு வெள்ளை வண்ணம். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மையான பல தகவல்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தல். அரசு ஊழியர்களாக இருந்தால் உயர் அதிகாரிகளை இப்பொழுது பகைத்துக் கொள்ள வேண்டாம். பொதுமக்களையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். காவல்துறையாளர்கள் தங்கள் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அடிமனதிலே சில பயங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஹார்மோன் ப்ராப்ளங்கள் தலை தூக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5. வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரம் துவங்குவதே உங்களுடைய நட்சத்திரத்துல தான். முதல் நாள் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். சில போராட்டங்கள், சில கவலைகள் மனதிற்குள்ளே இருக்கும். ஆனால் உங்கள் அன்பு பிள்ளைகளுடைய பாசம் இப்பொழுது இருக்கும். தாமரை இலை தண்ணீர் போல் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வாரம். ஒட்டியும் ஒட்டாமலும் நடந்து கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் புதுசா பலருக்கு வேலை கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரை புதியதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற எண்ணமும் பெருகும். கணவன் மனைவி உறவிலே சில சலசலப்புகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்டகரமான வாரம். உங்களுக்கு வண்ணமயமாய் வாழ்க்கை அமைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4. வண்ணம் கத்திரிப்பூ வண்ணம். விசாகம் நட்சத்திர அன்பர்களே, நட்சத்திரநாதன் வக்கரிச்சிருக்க, அதை மனசுல வச்சுக்கணும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இப்பொழுது ஒரு சோம்பேறித்தனம் வரும். நீங்க படிப்புல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பண்ணினா நல்ல வெற்றி உண்டு. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது துளாராசிக்காரர்களுக்கு நன்மையைத்தான் செய்யணும். அவர் வக்கரமாக இருப்பதனால சில தடைகள் வந்து விலகும். பயந்து கொள்ள தேவையில்லை. நீங்கள் சுறுசுறுப்பா படிச்சீங்கனாலே வெற்றி பெற முடியும். எழுத்தாளர்கள் புகழ் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீடியா துறையை சேர்ந்தவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள். உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு குடும்ப சுமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6. வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். அனுஷம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றகரமான வாரம். சந்திர பகவான் உங்க 12வது ராசியில் ஆரம்பிக்கிறார். உங்க ராசியை கடக்கிற தனஸ்தானத்துக்கு போற, திருதிய ஸ்தானத்துக்கு போற. நல்ல தனலாபம், நல்ல வெற்றிகளை எல்லாம் வார இறுதியிலே தரப்போகிறார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புதிய கல்வியின் மீதான நாட்டம் பெருகும். ஆன்லைன் கோர்சஸ் மீதான நாட்டம் பெருகும். பெண்களுக்கு வீட்டை அலங்காரம் செய்யக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பலருக்கு இப்பொழுது மனதிலே ஒரு விரக்தி இருந்து கொண்டிருக்கும். உடல்நலம் சம்பந்தமான சில விரக்தி இருக்கும். சிலருக்கு திருமணம் சரியா கூடி வரலையேன்னு ஒரு விரக்தி இருக்கும். இதற்கெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுவது நல்லது. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. ஆணை முகத்தானை தினந்தோறும் வழிபடுங்கள். அல்லல் போம் அல்விரை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம். ஆகவே விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். தாயாருடைய உடல்நலத்திலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள்.
வியாபாரிகளுக்கு நலங்கள் பெருகும் நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 8. வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கேட்டை நட்சத்திர அன்பர்களே, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வாரம். உங்களுக்கு நல்லவர்களாக தெரியக்கூடிய பலரும் நீங்கள் விழுவதற்குரிய முயற்சிகளை இப்பொழுது எடுத்துக் கொண்டிருப்பார்கள். மிக மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் உங்களுக்கு இப்பொழுது துரோகம் செய்வார்கள். இவர்களா என் வாழ்க்கையிலே துரோகம் செய்வது என்று உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு அவர்கள் நல்லவர்கள் போல் வேஷமிட்டுக் கொண்டிருப்பார்கள். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருங்கள். இந்த வாரத்திலே கணுக்காலிலே பிரச்சனை ஏற்பட்டு கால் பகுதியிலே பிரச்சனை ஏற்படலாம். சிலருக்கு உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலே வாக்குவாதங்களை தவிருங்கள். வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலே அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்ப தேவையில்லை. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை புதியதாக கடன் வாங்க வேண்டாம். மாணவர்கள் தங்கள் கல்வியிலே கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7. வண்ணம் ஊதா வண்ணம். மூலம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதனால் இந்த வேலை வாய்ப்புல சில சோதனைகள் இருக்கு. புதியதாக வேலை தேடுவது இப்பொழுது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு காத்திருப்போர் பட்டியலில் அவையெல்லாம் பெஞ்சில் இருக்க வேண்டிய நிலைமை வரலாம். உங்களுக்கு உங்க கம்பெனிக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்லாம் இப்ப மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். புதிய ப்ராஜெக்ட் கிடைக்குமா என்ற ஒரு குழப்பம் மனதிலே நிலவும். முடிவு தெரியாமல் மயங்குது எதிர்காலம் என்று ஒரு கவலை குரல் உங்கள் அடிமனதிலே எழும். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து எப்பொழுது வேலை கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வது நல்லது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுடைய உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை நாவடக்கம் தேவை. யாருடனும் பகைமையான கருத்துக்களை பேச வேண்டாம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே யாரையும் இப்பொழுது பகைத்துக் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம். குடும்ப வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே இருந்த பல தடைகள் விலகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9. வண்ணம் சிகப்பு வண்ணம். பூராடம் நட்சத்திர அன்பர்களே, ஒரு முன்னேற்றகரமான வாரம். நல்ல வருமானம் வரும். வியாபாரத்திலே லாபம் கூடும். நண்பர்களால் நன்மைகள் நிகழும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7. வண்ணம் நீல வண்ணம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா வேலை தேட வேண்டிய அவசியம் சிலருக்கு ஏற்படும். குடும்ப வாழ்க்கையிலே சில அடிமனதிலே இருந்த காயங்கள் இப்பொழுது விலகும். கணவன் மனைவிக்குள் மனது விட்டு பேசுவீர்கள். புதுசா வீட்டுக்கு சில பொருட்களை வாங்குவதே மகிழ்ச்சி கொள்வீர்கள். சிலருக்கு வீட்டுல ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, டிவி ரிப்பேர், ஏசி ரிப்பேர் போன்ற சில ப்ராப்ளங்கள் இப்ப தலை தூக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3. வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். திருவோணம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமைய போகிற வாரம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில ப்ரமோஷன் குறித்த தகவல்கள் வரும். சிலருக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் தோன்றும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். 7.5 சனியினால் ஏற்பட்ட பல துன்பங்கள் இப்பொழுது இந்த வாரம் குறைந்தே இருக்கும். நல்லெண்ண அதிக அளவிலே நடக்கப் போகிற நன்மைக்குரிய வாரமாக திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1. வண்ணம் மாம்பழ வண்ணம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கோபதாபங்கள் இருக்கும். அதை குறைச்சுக்கணும். உங்கள் செயல்களில் ஒரு வேகம் இருக்கும். அலுவலகத்திலே சிலருக்கு பணி இழப்பின் காரணமாக உயரதிகாரிகள் மேல கோபம் வரலாம். சிலருக்கு வேலை விட்டு போயிடுவோங்கிற பயத்தில் நிறைய கோபம் வரும். முருகப்பெருமானை அதிகம் வழிபட்டால் நிம்மதி பிறக்கும். உங்கள் சுயஜாதகத்தை இப்பொழுது பார்த்துக் கொள்வது நல்லது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்களில் சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டு நிவர்த்தியாகும். உடல் நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2. வண்ணம் வெள்ளை வண்ணம். சதயம் நட்சத்திர அன்பர்களே, அற்புதமான நட்சத்திரம். யாருக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் சதய நட்சத்திரத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா அந்த உடம்பு குணமாயிடும். அப்படிப்பட்ட அருமையான நட்சத்திரம். நாங்க பொதுவாக சதய நட்சத்திரத்தை எங்கள்கிட்ட வரக்கூடிய உடல்நலம் சரியில்லைன்னு சொல்றவாளுக்கு நாங்கள் பரிந்துரைப்பது உண்டு. சதய நட்சத்திரத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆக சதய நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையிலே ஜொலிக்க போகிற ஒரு வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும். தாய் வழி உறவினர்கள் முன்வந்து உதவுவார்கள். அலுவலகத்திலே சிலருக்கு இடமாற்றம் குறித்த தகவல்கள் வரும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வேலை பற்றிய பயம் வந்து நிவர்த்தியாகும். பெண்கள் விஷயத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் தங்கள் உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கணும். ஆண்கள் பெண்களை இந்த வாரத்திலே பகைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரம் ஒரு நல்ல வாரம். நல்ல தகவல்கள் வரப்போகிற வாரம். வெற்றிகரமான சிந்தனைகள் மனதிலே பிறக்கக்கூடிய வாரம். தைரியம், தன்னம்பிக்கை பெருகும். உங்கள் குழந்தைகள் வளர்ப்பிலே கூடுதல் அக்கறை செலுத்தணும். அவர்கள் கல்வியிலே, அவர்கள் வேலை வாய்ப்பிலே, அவர்களுடைய உடல் நலத்திலே, அவருடைய பழக்க வழக்கங்களில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய வாரம். தவறுகளை திருத்த வேண்டிய வாரம். கணவன் மனைவி உறவு பலப்படும். வேலைக்காரர்களால் சில தொந்தரவுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்திலே சில தொந்தரவுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரம் எல்லா வகையான நலன்களும் உங்கள் வாழ்க்கையிலே பிறக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புணர்வுகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார ரீதியாக உயர்வுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியிலே நல்நிலை ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் நீல வண்ணம். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, எல்லா வகையிலும் வெற்றிகள் பெறப்போகிற உங்களுக்கு இந்த வாரத்தின் தொடக்கத்திலே மட்டும் பொறுமை தேவை. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளை அதிகம் செய்ய வேண்டாம். பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெற்றோர்களுடைய உடல்நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்துடைய பிற்பகுதி மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். வியாபாரத்திலே லாபங்கள் பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். 27 நட்சத்திரங்களை சார்ந்த அன்பர்களே, நம்முடைய வார நட்சத்திர பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் அஞ்சனா.